மீன் டிவியேஷனோட ஃபார்முலா. மீன் டிவியேஷனோட 2 கான்செப்ட் இருக்குது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மீன் டிவியேஷன். மீன் டிவியேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன் பார்த்தீங்கன்னா, மீன் டிவியேஷன் அபவுட் மீன். மீன் டிவியேஷன் எம்டி நோட் பண்ணுவாங்க. மீன் டிவியேஷன் அபவுட் மீன். மீனை வச்சு மீன் டிவியேஷன் கண்டுபிடிங்க. அதர்வைஸ் மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன். ரெண்டாவது டைப். ஓகே, நோட் பண்ணிக்கிறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா, மீன் டிவியேஷன் அபவுட் மீன். About mean. And other one? Median. Mean deviation about median. Okay, sir. அப்படின்னா மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கலாம். இதனோட ஃபார்முலா என்னன்னா, மீன் டிவியேஷன் அபவுட் மீன் வந்து நல்லா பார்த்துங்க. சம்மேஷன் மாடலஸ் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை n. Summation மாடலஸ், இது பேர் மாடலஸ். மாடலஸ் படிப்பு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் மாற்றி சொல்லிக்கிறோம். மாடலஸ் ஆஃப் அதான் இங்கே சம்மேஷன் போட்டுல, மாடலஸ் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார்ங்கிறது மீன். மீன் தெரியுங்களா? சம்மேஷன் எக்ஸ் பை என், மீனோட வேல்யூ. சரிங்களா? சார் புரியலங்க சார். ஃபார்முலாடா என்ன ஃபார்முலா புரியல? சம்மேஷன் மாடலஸ். சம்மேஷன் ஆஃப் சார் மீனோட ஃபார்முலா வந்து summation of fi xi by summation of fi. ஓகே, இது மீன் டிவியேஷனோட ஃபார்முலா. இது என்னது? மீன் டிவியேஷன் அபவுட் மீனோட ஃபார்முலா. சரியா? ஓகே சார். இது எக்ஸ் பார்னு ஒன்று நோட் பண்ணிக்கிறோம்ல, அந்த எக்ஸ் பாரோட ஃபார்முலா என்னன்னா, ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. xi சம்மேஷன் xi டிவைட் பை n. இது லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அவ்வளோதாங்க. இது 2 ஃபார்முலா தெரிஞ்சா இந்த பார்ட் முடிச்சிடலாம். இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த பார்ட் முடிச்சிடலாம். இதில் எனர்ஜி டவுட் இருக்குது? இந்த ஃபார்முலா இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? சார் எனக்கு அந்த ஸ்லாஷ் மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்களா? அது பேர் மாடலஸ். நெகட்டிவ். ஓ, அது தெரியலையா? அந்த இதுக்கு பேர் மாடலஸ். மாடலஸ்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லைங்க சார். அது தெரியலையா? நான் வந்து என்னடா தெரியலையேன்னு பார்த்தா உனக்கு தெரியும்னு சொல்லிக்கிறேன். இந்த மாடலஸோட மீனிங் என்னன்னா, மாடலஸ் ஆஃப் -2ன்னு போட்டீங்கன்னா உனக்கு +2ன்னு எழுதலாம். அதாவது மாடலஸ்குள்ளார எந்த வேல்யூ வந்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்தாலும் இஸ் கெட்டிங் த பாசிட்டிவ் வேல்யூ. நோட் பண்ணிக்கோ. மாடலஸோட டெஃபினிஷன் என்ன? மாடலஸ். மாடலஸோட டெஃபினிஷன் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. எக்ஸ் பிலாங்ஸ் டு எனி இன்டிஜர் ஆர் எனி ரியல் நம்பர். ஓகே, இஸ் கெட்டிங் த பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூ ஒன்லி, நெகட்டிவ் கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுதா? என்ன எனர்ஜி டவுட் வேணும்? எக்ஸாம்பிளும் போட்டேன். எக்ஸாம்பிள் என்ன? மாடலஸ் ஆஃப் -5 போட்டால் என்ன கிடைக்கும்? வெறும் 5 தான் கிடைக்கும். அது மாடலஸ் ஆஃப் +5 போட்டால் என்ன கிடைக்கும்? +5 தான் கிடைக்கும். சரியாம்மா? சார் இதே மாடலஸ் ஆஃப் 8 போட்டோம்னா? மாடலஸ் ஆஃப் 8 போட்டால் 8 தான் கிடைக்கும். மாடலஸ் ஆஃப் -100 போட்டால் +100 தான் கிடைக்கும். அதை சொன்னல, இஸ் கெட்டிங் த பாசிட்டிவ் வேல்யூ ஒன்லி. நெகட்டிவ் பாசிட்டிவ் எது வேணா போட்டுக்கோ, பட் இதே வேல்யூ தான் ரிப்பீட்டட் ஆகும். ஏன்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான். சரிங்களா? ஓகே சார். இதுதான் மாடலஸோட டெஃபினிஷன். ஓகே கண்ணு. இப்போ நீங்கள் சொன்னனால தான் எனக்கு நீ மாடலஸ் தெரியாதுன்னு தெரியுது. அதனால நீ சப்போஸ் ஒரு நோட்டேஷன் நோட் பண்ணா, சார் அந்த நோட்டேஷன் எனக்கு புரியலன்னு சொல்லி நான் உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே சார். அப்போ அந்த 2 லைன் போகிறது பேர் என்னன்னு நீ நோட் பண்ணிக்க. தனியாக செப்பரேட்டாக போடுங்க. இந்த 2 லைனுக்கோட பேர் பார்த்தீங்கன்னா மாடலஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ மாடலஸ் xi கிவன் டேட்டா வேல்யூ ப்ராப்ளம் 10 20 அந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதனோட வேல்யூ. ஒவ்வொரு வேல்யூ வச்சு மீனை வச்சு மைனஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வேல்யூ மீனை வச்சு மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் போடுறது இதனோட மீனிங். அது ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொரு வேல்யூ வச்சு போடுறது ரொம்ப நேரம் ஆகாதாங்க? உனக்கு என்னடா 10 வேல்யூ கொடுப்பாங்க, 10 வேல்யூ 10 மைனஸ் பண்ணுவீங்க, 10 தடவை மைனஸ் பண்ணுவீங்க. இல்லை 5 வேல்யூ கொடுத்தா 5 தடவை மைனஸ் பண்ண போறீங்க. அதுக்கு பேர் தானே 5 மார்க் வரும். 5 மார்க் கொஸ்டின் அப்படி தானே போட போறீங்க. 1000 வேல்யூ கொடுத்தா தான் பிரச்சனை. 1000 வேல்யூ கொடுக்க மாட்டான், கம்மியான வேல்யூ தான் கொடுப்பான். சரிங்களா? நம்ம அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக தான் கொடுப்பாங்க. சரியா கண்ணு? ஓகே சார். சார் வேற என்ன கண்ணு? சார் சரி, ஃபார்முலா ஓகே தானே? ஓகேங்க சார். சரி, இதுக்கு என்ன பண்ணுவீங்க? மீடியன் வேல்யூ இன் மீன் டிவியேஷன். அதனோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? அதனோட ஃபார்முலா அதே தான். சம்மேஷன் மாடலஸ் ஆஃப்
xi மைனஸ் மீடியன். மீடியன் வந்து என்ன பண்ண போறீங்க? இங்க மீடியன் என்ன பண்ண போறீங்க. சரிங்களா? xi மைனஸ் மீடியன் டிவைடட் பை n. மீடியன் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமில்ல? அந்த மீடியன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணி மீடியம் கண்டுபிடிச்சிட்டு இதோட மைனஸ் பண்ணி இதை கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா கண்ணு? ஓகேங்க சார். இதுதான் 2 ஃபார்முலா 2 கான்செப்ட். இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஆங்க சார். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது.